வழக்கறிஞர் அணியினோட ஒரு தலைவரையும் ஜட்ஜு வீட்டுக்கே ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டுக்கெலாம் கிடையாது வீட்டுக்கே அனுப்பி இது காரணமாக திமுக தான் நாங்கள் எழுதி விட்டிட்டு இருக்காங்க. ஏடா ஸ்டாலின்னு நைட்டு வந்திருக்காரு, செந்தில் பாலாஜி அங்கேயே இருக்கார், அதே மாதிரி இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் போயிட்டார், இருக்கிற எம்எல்ஏ பூரா அங்கே தான் இருக்கான், அண்ணாமலை போகிறாரு, சீமான் போகிறாரு, எதிர்க்கட்சி தலைவர், அதாவது இதை மொத்தத்தையும் வச்சு அரசியல் பண்ண வேண்டிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் விஜய் கொஞ்சம் விட்டு பிடிங்க, பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாருன்னு பேசுகிறார். எப்படி விஜய் இவ்வளோ நடந்திருக்கு, அவரால் தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியே இருக்காது அவர்கிட்ட நேரம், அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, இது என்னென்னு முதல்ல இதை நம்ம கவர் பண்ணுவோம், இதை முடித்து மக்களை காப்பாற்றும் அப்படின்னு அவர் பேசுகிறார். இவங்க எல்லாம் பேசிட்டாங்க. இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கரூர் வரணும், இல்லை அந்த புஷியானதுன்னு நீ எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் ஒருத்தரங்க அவனை அனுப்பி விடணும், இல்லைன்னா ஒன்றே அடிச்சுட்டு இருக்கான ஒருத்தன் அவன் ஆதரவு அவனை அனுப்பி விடணும், எதையாவது இதை விட்டுக்கிட்டு 2 பேரும் அனுப்பி இல்லை இது மொத்தத்துக்கு காரணம் செந்தில் பாலாஜி, மொத்தத்துக்கு காரணம் திமுக அரசாங்கம், இதுக்கு சிபிஐ வைக்கணும், இதுக்கு இருக்கிற சிசிடிவி கேமராலாம் நம்ம பதப்படுத்தி வைக்கணும். என்னடா மக்களுக்கு என்னடா நீ சொல்ல போகிற?